ஆசைப்பட்டார், வேற வழி இல்லாம போனார். புரிஞ்சாங்க, பாட முடியாது. ஏன் உன்னை நீர்வழியில் பாடி இருக்கலாம், பாடல. ஏன் பாடல? மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் மொத்தம் எத்தனை? மொத்த அவதாரம் அதுல முதல் அவதாரம் மச்சம். மச்சம்னா மீன். மீனாக உருமாறி சோமகாசுரனை கொன்று வேதங்களை மீட்டு வந்தார். கொன்னாரா? நீ யாரை கொலை பண்ணிருக்கியா? இது இனிமே பண்ணனாத்தான். இந்த உங்க அண்ணன் உள்ள உட்கார்ந்துருக்காப்ல, நீ அவரை கொலை பண்ணு, என் சரவணனுக்கு நான் ஒரு பாராட்டு விழாவை அண்ணன் இல்லாம நான் எங்கே போவேன்? அப்ப மாயமா, அதாவது மீனாக உருமாறிதான் கொண்டார். அதனால மீன் விழின்னு பாடல, இல்ல வேற மீனோட பாடி இருக்கலாம். மீனு பாட வேணாம், மீன் விழின்னு பாடி இருக்கலாமே. மானு பாட வேணாம், மான் விழின்னு பாடி இருக்கலாமே. எப்படிங்க? மானு பாட வேண்டாங்க. ஆமா, மான் விழின்னு பாடி இருக்கலாம். வண்டு நான் பாடுனே, வண்டை குறிப்பிட்டு தான் வண்டு விழின்னு பாடுறோம். மான் குறிப்பிட்ட மான் விழியின இன்னும் ஒரு அர்த்தம் தானே வண்டி நாயகம். இப்ப வேற விழின்னு பாடி இருக்கலாம். ஓ, குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகனுடைய கையில் வைத்திருப்பது என்ன? வேல் வச்சிருக்காரா? ஆமா. யார இரு கூட பிளந்தாரு? சூரபதமனே. நீங்க யாரும் ரெண்டு கூட பிளந்திருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல. இல்ல இல்ல, இன்னென்ன காரணம் தெரிந்ததாலதான் உன்னை அந்தந்த விழின்னு பாடாம சரி உன்னை பெருமைப்படுத்தி இருக்கிறேன் வண்டு விழின்னு. தாமரை குளத்துல தவளை இருந்தா தாமரை சுப தவளைக்கு தெரியுமா? தெரியாது. எது ஒண்ணு தேனை வந்து உண்ணுது? தேனை உண்ணுவது வண்டு. வண்டு எனக்கு செல்ல தேடிதானே. ஆமா. அது போல ஒரு அறிவாளியை தேடி அறிவாளி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை வண்டு விழின்னு பாடி பெருமை கொடுத்திருக்கேன். சும்மா இல்ல. நெத்தியில் என்ன போட்டிருக்க? நெத்தியில பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை. உன்னோட நிக்கிற தோரண சபடால் பேச்சு நல்லா இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதுக்கு தகுந்த விவரம் இருக்கிறதா நான் பார்க்கணும், கேட்கிறேன். என் கேள்விக்கு சரியான பதில் நீங்க சொன்ன அப்படின்னா திருப்பி நீங்க 1000 கேள்வி சொல்ல நான் தயாரா இருக்கேன். எப்படிமா வசதி உனக்கு? இல்லங்க, நீங்க வந்து கேள்வி கேட்கறீங்கன்னு சொல்றீங்க, இது வரைக்கும் அதை தான் கேட்கறீங்க. வண்டமணி கற்கண்டமணி மாதிரி வாழ்ந்திருக்கும் நாடு இதுவே கேள்விதான். உன்னுடைய நாடு எது அப்படிங்கிறதே கேள்விதான். நான் பதில் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க எங்கட கேள்வி நல்லா யோசனை பண்ணிக்கங்க. நீங்க எங்கட கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, தாராளமா கேளுங்க. ஆனா ஞாயிறும் திங்களும் நாளைக்கே வரும். நான் அதுக்கு தான் முதல்ல சொல்றேன், நீ திருப்பி 1000 கேள்வி கேட்கலாம். தெக்க அடிக்கிற காத்து திரும்ப அடிக்காம போகல. அடிக்கிற ஆத்தா திரும்ப அதை மேற்கையும் திருப்பி விடுறேன், கிழக்கையும் திருப்பி விடுறேன். நீ ஒன்றும் கவலையப்படாத. நான் ஏற்கனவே வண்டு விழியை கேட்டது கதைக்கு உட்பட்டு. இப்ப நான் கதைக்கு அப்பாற்பட்டு என்ன வேணா கேட்பேன். என்ன 10 பாட்டா இருக்கும், 8 தொகையா இருக்கும், சரி மேவாலக்கணம் ஜீவாலக்கணம் எல்லாம் கேட்பேன். நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, கண்டிப்பா எனக்கு நான் இந்த இடத்துல உங்கள்ட்ட பதில் சொல்றேன். பார்க்கலாம். தெரிஞ்சா பதில சொல்லிடுவேன். அப்படி தெரியலன்னு வைங்களேன், இந்த இடத்துல நீ நிக்க கூடாது, உள்ள அனுப்பிடுவேன். அதை நீங்க சொல்லக்கூடாது. ஆமாமா, எங்க இடம் அது தெரியாதவங்க இங்க வேலையே கிடையாது. முதல்ல நீங்க நிக்க கூடாது. நான் கற்ற கல்வியின் மீது தனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். தெரியாட்டான்னு சொல்றாரு. எதுக்கு வாய் கால் வரைக்கும் போது இந்த பேச்சு பேசுற நீ? எங்க யானைக்கு மடி செருக்கும் வல்லவனே தட்டம் வலிக்க பாரு. வல்லவனுக்கு வலிக்க பாரு உண்டு. நீங்களே ஒரு நேரத்துல கவனக்குறைவா இருந்தீங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ல மாட்டியா தெரியாத விளக்கம்னு கேட்ட. நான் படிச்சபடி எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பதான் நெத்தியில் என்ன சின்ன போட்டுக்க? பசுபதி பாசம் சொல்லக்கூடிய முப்பட்டை. கேள்விக்கு முன்னாடி ஒரு சக்தியை உன்ட்ட வைக்கிறேன். உனக்கு திறமை இருந்தால் அந்த சக்தியை நிறுத்து. அது என்ன கேட்க முடிய கேளுங்க. வணங்கியதால் பெருமை சேர்த்தது எத்தனை பேர்? 63 நாயன்மார்கள். 63 நாயன்மார்கள். பெருமாளை வணங்கி பெருமாளுக்கு 12 ஆழ்வார்கள், 11 ஆண்கள், ஒரு பெண்ணு. சிவனை வணங்கியவரை எத்தனை பேர் சொன்னீங்க? 63 நாயன்மார்கள். 63 நாயன்மார்கள். எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் தெரியுமா? இதுல 60 பேர் ஆண்கள், 3 பேர் பெண்கள். யார் அந்த 3 பேர்? 3 பெண்கள் யார் தெரியுமா? காரைக்கால் அம்மையார், இசைஞானியார், மங்கையர்க்கரசியார். முதல் தேர்வுல நீ வெளியில வந்து ஏன் தெரியுமா? நீங்க என்ன எனக்கு வாத்தியார்? ஆமாமா, வாத்தியார் கேக்குறேன். ஒரு சரியான விஷயத்தை யார் வேணா ஆமோதிக்கலாம். உங்களுக்கு பாடம் படிக்க வாத்தியார் மட்டும்தான் நல்ல விஷயத்தை ஆமோதிக்கணும் சட்டம்லாம் கிடையாது. சரியான விஷயத்தை யாரு சொன்னாலும் ஆமோதிக்கலாம். ஏன்னு கேளு. சில பேர் 3 பேர் யாருன்னா காரைக்கால் அம்மையார், இசைஞானியார், புனிதவதியார். 2 ஒண்ணுதானே. புனிதவதியார் என்ன, காரைக்கால் அம்மையார் என்ன, அந்த அம்மாவோட பேர் தானே இது. ஆனா இதுவோட தெரியாத காலம் உண்டு. ஆனா அப்படி இல்லாமல் அருமையா சொன்னேன். காரைக்கால் அம்மையார், இசைஞானியார், மங்கையர்க்கரசியார். ஏன் பாண்டிய நாட்டுல சைவம் அந்த சரி அந்த கதை. இப்ப சமயக்குறவன் சொல்றோம் இல்லையா? யார் அந்த சமயக்குறவர்கள்? 4 பேர் சமயக்குறவர்கள். அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர். இதுலயும் தேர்ச்சிங்க. சம்பந்தம்னு சொல்லுவேன் நினைக்கிறீங்க? சம்பந்தம். மந்தர்னா மந்தன்னா குரங்குன்னு அர்த்தம்.
வாங்கு. அதனால சம்பந்தர்னா வா குழந்தைன்னு அர்த்தம். ஆனா அப்படி இல்லாம சம்பந்தர். ஆனா கடைசியா சொன்னீங்க யார சொன்ன? மாணிக்கவாசகர். அதுல ஒரு சர்ச்சை இருக்கு. இதுல என்ன உங்களுக்கு சர்ச்சை? அரிமர்த்தன பாண்டியன் இடத்துல அமைச்சராக இருந்தவர் யாரு? அவர்தான் மாணிக்கவாசகர். எந்த ஊர்ல பிறந்தார் தெரியுமா? திருவாரூர்ல பிறந்தார் மாணிக்கவாசகர். அரிமர்த்தன அவர் அறிவு திறமையினால பாண்டியன் அமைச்சரை சேர்ந்தார். இவர் மேலோட நம்பிக்கையில எப்பவுமே ஒரு பொருள் வாங்கணும், போருக்கு தேவையான அணிக படைகலன்களோ இல்ல யானையோ குதிரையோ தேர வாங்கணும்னா படை தளபதி சொல்லுவான் ஒரு மண்ணே. உண்மைதானே? ஆனா இவர் மீது உள்ள நம்பிக்கையினால என்ன சொல்றாரு? முதல் மந்திரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட பொருளை கொடுத்து பொன் பொருளை கொடுத்து, ஏப்பா நம்ம போருக்கு தேவையான குதிரைகள் ரொம்ப குறைவா இருக்கு, கிழக்கு கடற்கரையில குதிரை சந்தை, அதாவது இன்னைக்கு தொண்டி பகுதி தொண்டி, அப்ப அந்த பகுதியில குதிரை சந்தை நடைபெறும், நீ போய் நம்ம நாட்டுக்கு தேவையான குதிரைகளை வாங்கி வைங்க, நான் படைகளை அனுப்பி கொண்டு வர வைக்கிறேன் என்று சொல்ல, இவர் சரின்னு காசு வாங்கிட்டு போனாரா? போனாரு. குதிரை வாங்கினாரா? வாங்கல. இல்ல. என்ன செஞ்சாரு? கோயில் கட்டினார். என்ன கோயில்? சிவனுடைய ஆலயம். சிவன் ஏமா அதுல இருந்த சிவன் பெருமாள் கோயில் கட்டுவாங்க. சிவன் கோயில் என்ன கோயில்? சிவனுடைய ஆலயத்தை எழுப்பினார். இல்ல நீ ஆரம்பத்தில் நிக்கிற தோரண பேசின விதம் ரொம்ப விவரமான ஆளா இருப்பாரு. கோயிலை தான் கட்டினாரு. கோயில் தெரியுது, கோயில் பேர் இல்லையா? அதான் சிவனுடைய ஆலயம். ஊர் எந்த ஊர்னு கேக்குறீங்களா? ஊரே நான் கேட்கல. வேற என்ன கேக்குறீங்க நீங்க? இல்ல நீ ஊரை சொன்னா அதுக்குள்ள பேர் வந்துடும். ஊரை சொன்னா பேர் வந்துடும். ஆனா ஊர் தெரியணுமே. தெரியணுமேனா அப்புறம் தெரியாம அவ்வளவுதான். ஆமா. இப்ப சிதம்பரத்துக்கு போனா நடராஜர் கோயில் பேர் சொல்றோம்ல, சிவன் கோயிலா சொல்றோம். நீனா மதுரை போனா நீனாசம் கோயில் சொல்றோம்ல, வேற அம்மன் கோயிலா சொல்றோம். இல்ல அதே போல சிவன் கோயிலும் என்ன ஊரு? திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆதி உடையார் கோவில். உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு அதான் தெரியல. ஒரு பேருக்கு ரெண்டு பேர் தெரியுது. ஏன் ரெண்டு ஏதாச்சும் ஒரு பேரை சொன்னா குறைஞ்சாலும் திமிரு எனக்கு இருக்கு. யாருக்கு? ஊர்ல கேட்டு பாரு. நானா திமிரா பேசுறேன்? நான் என்ன கோயில் கட்டிட்டேன். அப்ப என்ன சொல்லணும்? ஏன் ஆவணை இல்ல திருப்பரம் சொல்லிருக்கலாம்ல. நீங்க திமிரா என்ன பண்ற? அது சிவன் கோயில், அது சிவன் கோயில். ஆமா இங்க கட்டுன சிவன் கோயில் தானே. சிவன் கோயில் எல்லாரும் தெரியும். எந்த ஊர்னு என்னோட கேள்வி. எந்த ஊர்னு நீங்க கேட்கல, என்ன கோயில்னு கேட்டீங்க. சிவனுடைய ஆலயம்னு சொன்னேன். ஆனா இந்த என்ன கோயில் கேட்டதுக்கு சிவன் கோயில் தான் இவ்வளவு அறிவுபூர்வமா பதில் நான் எதிர்பார்க்கல. ஆவடையார் கோவில். சரி இது இன்னும் அந்த பேர்ல இந்த பேருக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் ஆவடையார் கோவில்? ஏன் ஆவடையார் லிங்கம் தான் சிவன் சொல்றோம். ஆவடை மட்டும் தனிப்பு இருந்தால் அது பேரு அருவம் உருவம் அருவுருவமாக. இங்க அருவுருவமாக ரூபம்னா லிங்கம்னு அர்த்தம். இங்க அருவமாக கண்ணுக்கு தெரியாமல் அவர் பேரு ஆத்மநாத சுவாமின்னு பேரு. ஏன்னா அங்க லிங்கம் இல்லை, பலிபீடம் இல்லை, நந்தி இல்லை, கொடிமரம் இல்லை, எதுவுமே இல்லாத சண்டிகேஸ்வரர் இல்ல, துர்க்கை இல்ல, சிவன் கோயிலுக்கான சரி அந்த அது கோயில் சிறப்பு. நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா, அதாவது சோறை நல்லா அப்படியே சூடா வடிச்சு கல்ல இலையெல்லாம் கிடையாது, அங்க ஒரு கல்லு கிடக்கு, அந்த கல்லை நல்லா கழுவிட்டு அதுல இந்த சாதத்தை கொட்டி அதுல அப்படியே பரப்பி விட்டு அதுல இருந்து வரக்கூடிய ஆவி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆவியவே அவர் நெய்வேத்தியமாக எடுத்துக் கொள்வாராம். அதனாலதான் ஆவி உடையார் கோவில் ஆவடையார் கோவில். சாதம் வச்சுனீங்க அது அந்த ஆலயத்தை சுற்றி மிகப்பெரிய செல்வந்தர் யோசிக்கிறாரு. அவர் நினைச்சானா அப்படி தங்க பஸ்மமான அரிசியை இறக்கிறாரு. ஆனா இன்னைக்கு புழுங்கல் அரிசியில மட்டும்தான் அங்கே சாதம் அடிக்கப்படுகிறது. அந்த ஆவியை மட்டும்தான் நெய்வேத்தியமா எடுத்துக்கிறார். எனக்கு இந்த ஆவடையோட சிறப்பு என்ன, அது அது அந்த கோயில் எத்தனை சுத்தவர், எத்தனை நீளம், எத்தனை மீட்டர், இதெல்லாம் நான் உனக்கு கேட்க வரல. வேற என்ன கேட்க வர்றீங்க? இந்த மிகைப்படுத்தி சொல்லிட்டு இருக்க என் கேள்வி அதுவே கிடையாது. நீங்க மிகைப்படுத்தும் பொழுது அப்புறம் நானும் ஒரு விஷயத்தை சொல்லத்தான் முடியும். நான் மிகைப்படுத்தவே இல்லைமா. ஆலயம் ஆவடையார் கோயில், பேரு ஆத்மநாத சுவாமி, அவ்வளவுதானே. இப்ப என் கேள்வி என்னன்னா, ஒரு மன்னன் தன் மந்திரி மீது கொண்ட நம்பிக்கையினால குதிரை வாங்க சொல்லி காசு கொடுக்கிறார். ஆமா படைத்தளபதி அமைச்சிருக்கலாம்ல. அவர் மீது கொண்ட நன்மதிப்பின் காரணமாகத்தானே அவர் குதிரை வாங்க சொல்லி நம்பிக்கை காசு கொடுத்தாரு. 10,000 பொற்காசுல கொடுத்த காசுல ஏன் மன்னன் ஐயா இது மாதிரி வேணாப்பா குதிரை வேணாப்பா, நீ எனக்கு கோயில் கட்டணும் காசு கொடுப்பா, ஏன் அந்த மன்னன் கொடுக்காம இருக்க போறானா? கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒரு மன்னனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் வகையில குதிரை வாங்க கொடுத்த காசுல இவர் கோயில் கட்டினார்ல, சரியா? முதல்ல கேள்வி கேட்கறது இதை பண்ணது யாரு, அது எப்படி இது நடந்துச்சு, கேள்வி அப்ப வச்சுக்குவோம். முதல்ல சர்ச்சைக்கு வருவோம். மாணிக்க வாசகர் அது நாயன்மார்கள் இல்லைனாலும் கூட சமயக்குறவர் 4 பேர் இடம்பெற்று கொடுவார். அத்தனை
நாட்டிலே சிறப்பான ஒருத்தர் மன்னன் நம்பிக்கையார் குதிரவாங்க கொடுத்த காசுல ஏன் கோயில் கட்டாரு? சரியாக முதல்ல சரியில்லாத சேர்ந்தேன்.